சொல்ல வேத வசனம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11 இப்படியாக போட்டிருக்கு. ஸோ இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வசனம் பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நாம, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே போட்டிருக்கு, நாம பசி உள்ளவனுக்கு நம்மளோட ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமா. அப்புறம் சிறுமைப்பட்டவர்களை நாம வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, உதவியற்றவர்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டும். முக்கியமா எல்லாரிடத்திலும் நம்ம அன்பா இருக்கணும். தேவனுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நாம வற்றாத நீரூற்றை போலவும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். நம்மளுடைய வறட்சியான காலங்களில் நம்ம திருப்தி ஆக்கி வற்றாத நீரூற்றை போல நாம் இருப்போம்.